வெட்கம் தொலைஞ்சு போறது. இத சிம்பிளா எடுக்கலாம். நாம வெட்கம் தொலைஞ்சு போறதுங்கிறது ஒரு பாவம் ஒரே புள்ளியில் நிற்பது கிடையாது. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஷைத்தான் ஒரு 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 எட்டு வச்சமண்டா அடுத்தடுத்த எட்டுகளாக அது மாறிக்கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷா, நீங்க வெட்கப்படலண்டா விரும்பினத்தை செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வெட்கம் தொலைந்து போனால் எல்லா பாவங்களும் இன்பமா பேத்திரும், மிக மிக இன்பமாக இருக்கும். இங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வரும். எப்படி காலம் என்று சொல்லி சொன்னால், அந்த காலம் வராதவரை மறுமை நடக்காதண்டாங்க. எப்படியான காலம் என்று சொல்லி சொன்னால், ஒரு நல்ல மனிதர் ரோட்டால போவார், ஒரு ஆணும் பெண்ணும் மோசமான நடத்தையில் பாதையில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அந்த நல்ல மனிதர் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து, இந்த பாவத்தை இந்த சுவருக்கு அப்பால் செய்யக்கூடாதா என்று நினைப்பார். மோசமான காலம், வெட்கம் தொலைந்து பாவங்கள் பகிரங்கமாக ரசித்து செய்யப்படுகிறது. அந்த காலம் வராதவரை மறுமை வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்னென்றால், வெட்கம் தொலைஞ்சு போனா குர்ஆனுடைய வசனங்கள் தாக்கம் செலுத்தாது, உள்ளத்துல ஹதீதுகள் தாக்கம் செலுத்தாது, சஹாபாக்களுடைய வரலாறுகள் கண்களில் இருந்து ஒரு ஈரத்தை ஏற்படுத்தாது. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்கள், இப்னு மஸ்ஊத் மனிதர்களுடைய சிலரின் உள்ளம் இருக்கிறது, ஃபஹிய கல் ஹிஜாரா, கற்பாறை போன்று இறுகிவிட்டன என்று அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், இல்ல கல்லை விட கடினமாகி விட்டன. ஏனண்டா சில கற்களில் இருந்து நீரூற்றுக்கள் வடிகின்றன. இது வந்துட்டு சில உள்ளம் இருக்கு, பந்து மாதிரி சுவர்ல எறிஞ்சா பட்டு தெரிக்குது, உள்ள போகல, அதை விட இறுகி விட்டன. அப்படி என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாவங்கள் பெருசாக பெருசாக வெட்கம் தொலைஞ்சிரும். வெட்கம் தொலைஞ்சா பாவம் இன்பமா தெரியும், நன்மை கசப்பா தெரியும். ஆபத்தான ஒரு சூழல். இஸ்லாத்தை விட்டு முழுமையாக வெளியேறிவோம் வெட்கம் இல்லாட்டி. அதுல பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முஃமின் பாவத்தை எப்படி பாப்பாரண்டா, ஒரு மலை அடிவாரத்திலே இருக்கிறாரு, நான் பின்னாடி இருக்கிற மலை அடிவாரத்திலே இருக்கிறாரு, இந்த மலை என் மீது சாய்ந்து விடுமோ என்ற மனோநிலையில ஒருத்தர் எப்படி பாரு, எவ்வளவு பதட்டமாய்ப்பார். காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, ஒரு மரம் சாய பார்க்கிறது, அதுக்கு கீழே நம்ம நிக்கிற பொழுது எங்கட மனோநிலை இருக்கும், எப்படி இருக்கும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் பாவத்தை அப்படிதான் பார்ப்பார், பதறி போவார், துடிச்சு போவார். ஒரு பாவியை பொறுத்த வரைக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மூக்குக்கு மேலால் பறக்கின்ற கொசுவை தட்டி விடுவது போன்று தட்டிடுவார், ஒரு சுமையாகவே இருக்காது. நம்ம கண்ணியமிகு சகோதரிகளே, இந்த பாவங்கள் அதிகரிக்கின்ற நேரத்தில் வெட்கம் தொலைந்து போகும். வெட்கம் தொலைந்து போனால் இஸ்லாத்தை விட்டு முழுமையாக வெளியேறி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும்.